இன்றைய நம்மகிட்ட வந்து திருக்குடந்தை வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்து இலக்கியம் மற்றும் அந்த அந்த ஒரு கவிஞர் தன்னை ஒரு இலக்கியவாதி என்று சொல்லி பறைசாற்றி கொண்டுதானே இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். ஸோ இலக்கியம் போன்ற விஷயங்கள் அவர் கை தேர்ந்தவர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து தனது இலக்கியம் மூலமாகவே அது பதிலளிப்பார். குசிகர் குல கடல் தன்னில் குளிர்கதிராய் உதித்தவராம் இசையுடைய சுத்த சத்வர் எழில் குலத்தின் அணிவிளக்காம் சசிவதனர் இலக்குவனார் தாமரைத்தாள் தனில் வண்டாம் விசயமுடன் ஆழியண்ணன் மெல்லடிகள் வாழியவே சிங்கமென சீர்பாஷ்ய ஆசனத்தில் திகழ்வதனால் சங்கமடை சீடரைமால் தளிரடியில் சேர்ப்பதனால் பொங்குமொழி தன்னாலே புகழ் மறையை காப்பதனால் எங்கள் கருணாகரரும் எதிராசர் காமன்றே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கத்திலே வந்து சக்கரவர்த்தி திருமகன் என்ற தலைப்பிலே உங்கள் முன்பு உரையாற்றும் ஒரு வாய்ப்பை நல்கியமைக்காக நம்ம ஜெயகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அதுபோல அர்ஜுன் சம்பத் சார் அவர்கள் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி நீங்க கண்டிப்பா வரணும்னார். மறுக்க முடியாதபடி அவர் அழைத்து அடியனை வர வச்சுட்டார். அவருக்கும் மற்றும் இங்க கூடியிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராமாயணத்திலையும் தமிழ் இருக்கு, தமிழ்லயும் ராமாயணம் இருக்கு. ராமாயணத்துல தமிழ் இருக்கு, தமிழ்ல ராமாயணம் இருக்கு. ராமாயணத்துல எங்க தமிழ் இருக்குன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமா தெரிஞ்ச காண்டம் சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்துல ராமதூதராக ஹனுமார் இலங்கைக்கு போறார், சீதையை தேடுகிறார். அசோகவனத்துல போய் ஒரு சிம்சுபா மரத்திலே அமர்கிறார். அதே அசோகவனத்துல சீதை இருக்கிறாள். ராமனை பிறந்த விரக்தி சீதைக்கு, ராமனை பிரிந்த வேதனை, உயிரையே விட்டுடலாமான்னு யோசிக்கிறார். உயிரை விடலாம்னா தூக்குல தொங்கணும், அதுக்கு கயிறு எதுவும் கிடைக்கல. அதனால தன்னுடைய கூந்தலையே தூக்கு கயிறாக மாட்டி சிம்சுபாமர கிளையிலே தொங்கி உயிரை விட்டு விடலாம்னு சீத்தை முடிவெடுக்கிறார். இந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அசோக வனத்துல சிம்சுபா மரத்துக்கு மேல ஹனுமான் அமர்ந்திருக்கிறார். அதே மரத்துக்கு கீழே சீதா தேவி கூந்தலை சுருக்கு கயிறாக மாட்டி உயிரை விட்டுடலான்னு முடிவெடுத்துட்டார். இப்ப ஹனுமான் பார்த்தார், அவள் கண்ணை பார்த்தே புரிந்து கொண்டார். இவள் கூந்தல தூக்கு கயிறா மாட்டி உயிரை விட முடிவெடுத்து விட்டாள். இவ உயிரை காப்பாத்தணும், எப்படி காப்பாத்தலாம் யோசிக்கிறார் ஹனுமான். அப்படியே டமால்னு கீழே குதிச்சு, இதோ நான் ராமதூதன் ஹனுமான் வந்திருக்கிறேன், உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள், உயிரை விடாதீர்கள், அப்படி சொல்லலாமா என்று யோசித்தார். அது சரிபட்டு வராது. திடீர்னு வந்து ஒரு குரங்கு முன்னாடி குதிச்சா ராவணன் தான் குரங்கு வேஷத்துல வந்திருக்கானோன்னு சீத்தை சந்தேகப்படுவா, இன்னும் வேகமா உயிரை விட்டுடுவா. வேண்டாம், வேற என்ன பண்ணலாம்? மரக்கிளையிலேயே அமர்ந்து கொண்டு சீத்தையோடு பேசுவோம். நாம பேசினோம்னா என்ன பேசுறோங்கிறத கவனிப்பா. பேச்சின் மூலமாகவே இவள் மனதை மாற்றலாம் முடிவெடுத்தார். அடுத்து பேசுறதுன்னா என்ன பேசலாம்? உயிரை விடாதீர்கள், இதோ நான் ஹனுமான் வந்திருக்கிறேன், சீதா தேவியே சற்று பொறுங்கள், இப்படி பேசலாமா? அது சரிப்பட்டு வராது. அதனால ஹனுமான் யோசிச்சுட்டு நான் ராமாயணம் பாடப் போகிறேன்னு முடிவெடுத்தார். நான் ராமனுடைய வரலாறு எதிவாச்சம் பிரதாசியாமி, நான் இப்போது பேச போகிறேன். எதை? இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹா, நான் ராமனுடைய வரலாற்றை பேசுறேன். என்ன காரணம்னா, இலங்கை அரக்கர் பூமி, அங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் மரக்கிளையில உட்கார்ந்து ராமாயணம் பாடுறார், ராமன் வரலாற்றை பேசுறாருன்னா சீத்தை ஒரு நிமிஷம் யோசிப்பா, என்னடா இது யாரோ ராமனை பத்தி பேசுறாங்களே, கொஞ்சம் காத்திருப்பாள். அது மட்டும் இல்ல, ராமாயண சொற்பொழிவு நடக்கிறதுனா பாதியில யாரும் எழுந்து போக மாட்டாங்களாம். உங்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன், ராமாயண சொற்பொழிவு நடந்தா பாதியில யாரும் எழுந்து போக மாட்டாங்க. இவர் ராமாயணம் பாட ஆரம்பிச்சுட்டா இவர் பாடி முடிக்கும் வரை சீத்தை உயிரை விட மாட்டாள், காத்திருப்பாள், டைம் கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு. ராமாயணத்துக்கு மிருத சஞ்சீவனின்னு பேரு. போற உயிரை கூட மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி ராமாயணத்துக்கு உண்டு. நிறைய பேரு வாழ்க்கையின் விளிம்புக்கே போனார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள், வாழ்க்கையே போச்சு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு முறை ராமாயணம் கேட்டால் மீண்டும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கக்கூடியது ராமாயணம். அப்ப இவ உயிரை விடணும்னு நினைக்கிறா, அந்த உயிரை காக்கும் சக்தி எதற்கு உண்டுன்னா ராமாயணத்துக்கு தான் உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆரம்பிக்கும் போது ராமாயணத்துல தமிழ் இருக்கு, தமிழ்ல ராமாயணம் இருக்குன்னு ஆரம்பிச்சுட்டு எங்கேயும் சுந்தரகாண்டம் போறீங்கன்னா விஷயம் இருக்கு. நன்றாக கவனியுங்கள். ஹனுமான் கீழே குதிக்க வேண்டாம், இங்க இருந்தே பேசுவோம்னு முடிவெடுத்துட்டார். ரெண்டு, என்ன பேசணும்னா ராமச்சரித்திரம் பேசணும்னு முடிவெடுத்துட்டார். எந்த மொழியில பேசினார்? ஹனுமான் சீதையிடம் எந்த மொழியிலே பேசினார்? இது நானா சொல்லல, உங்களுக்காக சொல்லல, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. வால்மீகி ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல 30வது சர்க்கத்துல ஹனுமான் சொல்றார், எதி வாச்சம் பிரதாசியாமி,
த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானா மாம் சீதா பீதா பவிஷ்யதி. ஹனுமான் சொல்றார், நாம் மட்டும் சான்ஸ்கிரிட்ல ராமாயணம் பாடினால் சீத்தை என்னை அந்தணனாகிய ராவணன் என்று தப்பாக புரிந்து கொள்வாள். நிறைய பேர் ராவணனை போய் தமிழன் சொல்லிட்டு இருக்காங்க. ராவணன் புலஸ்தியர்ங்கிற ரிஷி வம்சத்துல விஸ்வவசுங்கிற முனிவருக்கு மகனாக பிறந்தவன். ராவணன் தமிழ்ல எல்லாம் பண்டிதன் கிடையாது, அவன் சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இது வால்மீகியோட ஸ்லோகம், ஐயா நோட் பண்ண வேண்டிய ஸ்லோகம். ஹனுமான் சொல்றார், எதி வாச்சம் பிரதாஸ்யாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. நான் உட்கார்ந்து சான்ஸ்கிரிட்ல ராமன் சரித்திரத்தை பாடினா சான்ஸ்கிரிட் ஸ்காலரான ராவணன் என்னை சீத்தை தப்பாக நினைத்துக் கொள்வாள். அப்ப சான்ஸ்கிரிட்ல பாடல, அப்ப வேற எந்த மொழியில பாடினார்னா நாம தேட வேண்டாம், வால்மீகியே சொல்லியிருக்கார். சுந்தர காண்டத்துல 31வது சர்க்கத்துல முதல் ஸ்லோகம். இது இந்த மேடைக்காக சொல்லல, நீங்க போய் வால்மீகி ராமாயணம் புத்தகத்தில் பாருங்கள். சுந்தர காண்டம் 31வது சர்க்கம் முதல் ஸ்லோகம். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜகாரஹா. உலகத்திலேயே எது மதுரமான மொழியோ அந்த மதுரமான மொழியிலே ஹனுமான் ராமாயணம் பாடினார். உலகத்துல எதுப்பா மதுரமான மொழினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதனால ஹனுமான் தமிழில் தான் ராமாயணம் பாடினார். இலங்கையிலே ஆஞ்சநேயர் சீதையை சந்தித்தப்போ நாம என்ன நினைக்கிறோம், வால்மீகி ராமாயணத்துல சான்ஸ்கிரிட்ல பாடினார், கம்ப ராமாயணத்துல தமிழ்ல பாடினார், துளசிதாஸ் ராமாயணத்துல ஹிந்தி அவதி ஸ்லாங்ல பாடினார். அது எழுதும் போது ஆக்சுவலா ஹனுமான் இலங்கையில் சீதையை சந்தித்த போது தமிழில் தான் ராமாயணத்தை பாடி சீதையின் உயிரை காத்து கொடுத்தார். அதனாலதான் சொன்ன ராமாயணத்தில் தமிழ் இருக்கிறது. அந்த காட்சியை ஒரு நொடி நினைத்து பாருங்கள். மரத்தடியில சீதை, மர உச்சியில ஹனுமான். நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? ஹனுமானுக்கு எப்படி தமிழ் தெரியும்? முதல்ல ஹனுமானுக்கு தமிழ் தெரியுமானா அவர் நவ வியாக்கரண பண்டிதர். இன்னொரு ரகசியம், ஹனுமான் பிறந்ததே நம்ம திருவேங்கடம் திருப்பதியில தான். திருப்பதி 7 மலையில அஞ்சனாதிரின்னு ஒரு மலை இருக்கு. அங்கதான் ஹனுமானுடைய அம்மா அஞ்சனா தேவி தபஸ் பண்ணி வாயுவின் அருளோடு திருவேங்கடமுடையான் அருளோடு ஹனுமான் தோன்றுகிறார். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், திருவேங்கடமுடையானே கலியுகத்துல தானே வந்தாருன்னு. பெருமாளுடைய சாநித்தியம் இருக்கு, அனுகிரகம் பண்ணாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக திருமலையில பிறந்த ஆஞ்சநேயருக்கு தமிழ் நல்லா தெரியும். ஆனா மிதிலையில பிறந்து அயோத்தியால வாக்கப்பட்ட சீதைக்கு தமிழ் தெரியுமா? வனவாச காலத்திலே அகஸ்திய முனிவர் ஆசிரமத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தங்கி இருக்கிறார்கள். நம்ம தமிழுக்கு அகத்தியம்னு இலக்கணம் கொடுத்த எந்த முனிவரோ அகத்தியர், அந்த அகஸ்தியரோட ஆசிரமத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் தங்கி இருந்ததாலே அவரிடம் தமிழ் கற்று இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் எல்லோரும் தமிழர்கள், ராவணன் தான் சம்ஸ்கிருதம். இதுதான் ரகசியம். இது வால்மீகி ராமாயணத்துல விஷயம் தெரிஞ்ச யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். ஹனுமான் சீத்தை உயிர விடணும்னு நினைக்கிறா, மர உச்சியில உட்கார்ந்து இருக்கார் ஹனுமான். இதுவரை ராமாயணத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ இத ஒரு முறை கேட்டால் இவருக்கு நம்பிக்கை வரும். அத்தனை சம்பவங்களையும் சொல்லிட்டு மோதிரம் கொடுக்கிறார். இதுவரை நடந்தவை திருமடந்தை மண்மடந்தை இருபாலம் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமேல் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல விற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் குடிசூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணை என்று துலங்கும் நல்ல அமரர் துயர் தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண் உலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் மணிநகரத்து வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்குள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீண்டு வல் அரக்கர் உயிர் உண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் திண்சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து 21 கால் அரசு களைகட்ட மழுவாளி வெவ்வெறி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தரனாய் மன்னவனும் மராதொழிய குலகுமரா காடுரையப்போ என்று விடை கொடுத்த இந்நிலத்தை வேண்டாது இன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலன் அணியாதே காமரெழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமரு மென்னோக்கி வைதேவி இன் துணையா எழும்போகும் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும்
புரியும் காலம் கடந்து போய் பத்தியுடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு வியற்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று சித்திரக்கூட திருப்ப தயரதன் தான் நின்மகள் மேல் பழிவெடுத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என்பற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில்சாரல் சித்திர கூடத்து ஆனை புறவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலைய துங்கக்கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதற்கருளை விடை கொடுத்து திருவுடைய திசைக்கருமன் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து மறைமுனிவர்க்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து வெண்பெண் விரல் விராதனுகவில் குனித்து வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறங்குண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்தவாளால் ஈரா விடுத்து கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றையிற்றில் முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனி இருப்பில் கனிவாய் திருவை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுவோய் வம்புலாங் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச் செற்று அலைமலி வேர்க்கணாளை அகன்று தளர்வெய்தி ஜடாயுவை வைகுந்த தேற்றி கங்குலும் பகலும் கண் துயில் இன்றி கானகம்படி உலாவி உலாவி கணை ஒன்றினால் கவந்தனை மடித்து சபரி தந்த கனி உவந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழெய்து உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ போட்டி கருத்துடை தம்பிக்கின்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசைக்கருமந்திருத்தி திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சீராரும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மகள் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி தனை கண்டு மின்னடியின் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம் போது இனிதிருத்தல் மல்லிகை மா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தரனாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தரனாய் மன்னவனம் வராதொழிய குலக்குமரா காடுடைய போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த மேல்வலவன் புகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக்கூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமை அதன் கண்ணை எறுத்ததுவும் பொன்னொத்த மான் ஒன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிறைபிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர் குழலால் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சி மேல் வைத்து உலக இப்படி ராமாயணத்தை பாடி ராமனுடைய அடையாளங்களை சொல்லி ராமனுடைய கடையாழி முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். சீதை அந்த மோதிரத்தை வாங்கி பார்க்கிறாள். ஆஹா, உயிரையே விட்டுடலாம்னு நினைச்சேன். இப்போது இந்த மோதிரம், அந்த மோதிரத்தை பார்த்த போது ராமனையே பார்த்த உணர்வை சீதை அடைந்தாளாம். அந்த மோதிரத்துக்குள்ள ராமனுடைய விரல் தெரிகிறது, விரலோடு கூடிய கை தெரிகிறது, கையோடு கூடிய தோள் தெரிகிறது, தோளோடு கூடிய ராமன் தெரிகிறான். மோதிரத்தை கண்ணில் ஒத்தி கொண்டாள், உச்சி மேல் வைத்துக் கொண்டாள், கண்ணீரால் மோதிரத்துக்கு அபிஷேகம் செய்தாள், நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். ராமனையே அந்த மோதிரத்தில் கண்டாள். அதான பின்னாடி கவிஞர் சொல்றார், சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே. அப்படி அந்த கடையாழியை கொண்டு வந்து ஹனுமான் கொடுத்து சீதைக்கு பேரானந்தத்தை கொடுத்தார். எந்த மொழி? தமிழ் மொழியில ராமாயணம் பாடி கொடுத்தார். இது ராமாயணத்துல தமிழ். ராமனுடைய குலதெய்வம் யாருன்னா, அந்த காலத்துல நாராயணன் ஜெகநாதன் என்ற பெயர்ல அயோத்தியால இருந்தார். அந்த பெருமாள் தான் ரங்கநாதன் என்று இப்ப தமிழகத்துல ஸ்ரீரங்கத்துல உடைய காவிரி மத்தியில ராமனுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அதனாலதான் ராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை முன்பு பிரதமர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போறார். ஏன்னா ராமனுடைய குலதெய்வம் இங்க இருக்கார். ராமர் பாலம் கட்டினார். ராமருடைய பாலம் எங்க இருக்கு? நம்முடைய தமிழ்நாட்டுலதான். திருப்புல்லானி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போறோம், அங்கிருந்துதான் இலங்கைக்கு பாலம் கட்டினார். அதுவும் இங்கதான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ரகசியம் சொல்றேன். வால்மீகி எந்த ஊருக்காரர்னு ஒரு பெரிய கேள்வி. வால்மீகி அப்போ தமசா நதிக்கரை, கங்கை கரை அங்கெல்லாம் இருந்தார். ஆனா பின்னாடி வால்மீகி எங்க வந்தாருன்னா சென்னை திருவான்மியூர். சென்னையில திருவான்மியூர்னு ஒரு ஏரியா இருக்கே, அது எப்படி வந்ததுன்னா அங்க ஸ்தல புராணம் சொல்கிறது திருவான்மீகி ஊர். வான்மீகி ஊர் தான் திருவான்மியூர்னு ஆச்சாம். இன்னைக்கு திருவான்மியூர்ல வால்மீகி நகர்னே ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அதையாவது ஞாபகம் வச்சிருக்காங்க. வால்மீகி நகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சங்க தமிழ் புலவர்கள்ல ஒருவராகவும் வால்மீகி இருந்திருக்கிறார்.
புதுசா ஏதோ அடிச்சு விடுறியே. இல்ல, நீங்க வேணா உங்க கூகுள் ஆச்சாரியார்னு எல்லாருக்கும் கையிலேயே ஒரு ஆச்சாரியர் இருப்பார். கூகுள்ல புறநானூறு 358வது பாட்டுன்னு போடுங்க. புறநானூற்றுல 358வது பாடல். அதை இயற்றிய புலவர் பேர் என்னன்னு பாருங்க, வால்மீகியார்னு போட்டிருக்கும். அதனால சங்கத்தமிழ் புலவராக இருந்து தமிழ் பாட்டும் வால்மீகி பாடியிருக்கார். அப்ப ராமாயணத்துல தமிழ் இருக்கா? ஹனுமான் சீதைக்கு தமிழ்ல பாடியிருக்கார். ராமனுடைய குலதெய்வமும் பாலமும் தமிழ்நாட்டுல இருக்கு. வால்மீகியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். அதனால ராமாயணத்துல தமிழ் இருக்கு. சரி, இப்படி வருவோம். தமிழ்ல ராமாயணம் இருக்கா? நிறைய இருக்கு. நம்ம கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணம் பாடினார். அதுக்கும் பின்னாடி பார்த்தா அருணாச்சல கவிராயர், அருணகிரிநாதர் இவர்களுடைய பாடல்கள்ல வருது. சரி, கம்பருக்கு முன்னாடி போவோமே. ஆழ்வார்கள் அவர்கள் பாசுரங்கள்ல ராமனை பத்தி அத்தனை விஷயம் நம்மாழ்வார் பாடுறார். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. திருமழிசை பிரான் அவர் ராமனை சொல்றார், ஊனிமேய ஆவி நீ உறக்கமோடு உணர்ச்சி நீ ஆனிமேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வானினோடு மண்ணும் நீ வளங்கடல் பயனும் நீ யானும் நீ அதன்றியம் பிரானும் நீ ராமனே ராமனே எனக்கு எல்லாம் நீ தான். திருமழிசை பிரானுடைய பாசுரம். குலசேகர பெருமாள் ஆழ்வார்கள்ல ஒருவர், குலசேகர ஆழ்வார்னு சொல்லக்கூடிய குலசேகர பெருமாள், அவர் 10 பாட்டுல மொத்த ராமாயணமும் பாடினார். அங்க நெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும்னு தொடங்கி 10 பாட்டுல மொத்த ராமாயணத்தையும் பாடியவர் குலசேகர பெருமாள். ஏன் நம்ம ஆண்டாள் நாச்சியார் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் என்று ராமன்கிறதுக்கு அதான் தமிழாக்கம். ராமன் ராமன்னு சொல்றோம் இல்லையா? ராமன்னா ரமிக்க செய்பவன், மனத்துக்கு இனியவனாக இருப்பவன். தமிழை வளர்த்தது யாருன்னா நம்ம ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்க்காத தமிழையா யாரோ வளர்க்க போகிறார்கள். ஆண்டாள் தமிழாக்கம் கொடுத்திருக்கா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான். ராமன் என்பதன் தமிழாக்கம் மனத்துக்கு இனியான். இப்படி அத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இன்னும் முன்னாடி போனா நம்ம 50 காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்றோம் இல்லையா? சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல ராமாயணம் பற்றி குறிப்பு இருக்கு. மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் ராமர் பாலம் பத்தி பாடியிருக்கார். நோட் பண்ணணும். ராமர் பாலம் பத்தி சேது பற்றி மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் பாடியிருக்கார். அதுலயும் எல்லாரும் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, ராமர் என்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரா? அவர் எப்படி பாலம் கட்டினார்? ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ராமனே முதல்ல பாலம் கட்டல. அந்த பாலம் கட்டினது யாருன்னா நளன் என்ற வானர வீரன். அந்த நளன் யாருன்னா தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் அம்சமாக பிறந்தவன். அதனால தேவலோக இன்ஜினியரிங் காலேஜ்ல விஸ்வகர்மா என்பவர் இன்ஜினியரிங் படிச்சு அவர் தான் நளன் என்ற வானரனாக பிறந்து அவர் தான் சேது பாலமே கட்டினார். இப்ப ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டினார்னா அவரே கட்ட மாட்டார், கொத்தனார் வச்சுதானே கட்டியிருப்பார். அது போல ராமர் சேது பாலம் கட்டினார்னா நளன் என்ற வானர வீரன் மூலமாக கட்டினார். அதனாலதான் இந்த சேது பாலத்துக்கு ராம சேத்துன்னு பேர் கிடையாது, நள சேத்துன்னு பேரு. அந்த சேத்து பாலத்துக்கு நள சேத்துன்னு பேரு. அந்த சேத்துவை பற்றி மணிமேகலையிலே சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். இன்னும் முன்னாடி போவோம். சங்கத்தமிழ் நூல்கள். அகநானூறு. அகநானூற்றுல 70வது பாடல். அகநானூறு 70ஆம் பாட்டு சொல்கிறது, தனுஷ்கோடியில ஆலமரத்தடியில உட்கார்ந்து ராமர் வேதம் ஓதினார் என்று அகநானூற்றுல 70ஆம் பாட்டுல இருக்கு. இன்னொன்னு சுவாரஸ்யமா சொல்றேன். புறநானூற்றுல 378ஆம் பாடல். இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம், அடியன் சான்றோட கொடுத்துடுறேன். புறநானூற்றுல 378ஆம் பாடல். அதுல ராமாயணம் பற்றின குறிப்பு. அதை பாடின புலவருக்கு ஊன் பொதி பசுங்கொடையார்னு பேரு. ஊன் பொதி பசுங்கொடையார். அவர் என்ன பாடுறாருன்னா, கடுந்திரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தொகை அரக்கன் வவ்விய ஞான்றை ராவணனை அரக்கன்னு குறிப்பிடுறார். யாரும் அவனை தமிழன் அப்படி எல்லாம் சொல்லல. சங்கத்தமிழ் புலவர் புறநானூர்ல ஸ்பஷ்டமா கொடியவன் அரக்கன்னு ராவணனை குறிப்பிட்டு அவர் ஒரு கதை சொல்றார். என்னன்னா, இந்த ஊன்பொதி பசுங்கொடையார் என்ற இந்த புலவர் ஒரு ராஜாவோட அரசவைக்கு போனாராம். ராஜாவின் வெற்றி, அவனுடைய போர்த்திறன் எல்லாத்தையும் பாராட்டி இவர் பாட்டு பாடினாராம். இவர் பாட்டை கேட்டு ராஜா சந்தோஷப்பட்டு இவருக்கு நிறைய தங்க நகைகளா கொடுத்துட்டோம். வரிசைய சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமேன்னு என்னென்ன விதமான நகைகள் உண்டோ எல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் ஒரு மாட்டு வண்டியில ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வர்றார் இந்த சங்கத்தமிழ் புலவர். வீட்டுக்கு வந்தா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இதுவரை தங்கத்தையே பார்த்தது இல்லையா. இவரும் ராஜாவை பாராட்டி பாட்டு பாடி ஒரு வண்டி நிறைய தங்க நகையோட வந்துட்டார். இப்ப இவங்க எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஆர்வத்துல வெளியில வந்து தங்க நகையை எப்படி அணிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையா. அதனால கையில போட்டுக்க வேண்டியதை காதுல போட்டுக்கிறாங்க, காதுல போட்டுக்க வேண்டியதை கழுத்துல போட்டுக்கிறாங்க, கழுத்துல போட்டுக்க வேண்டியதை இடுப்புல போட்டுக்கிறாங்க. மாத்தி மாத்தி இந்த நகைகளை அணிந்து கொண்டார்களாம்.
அந்த புலவர் சொல்றார், இந்த காட்சி எப்படி இருக்குன்னா, ராவணன் சீதையை அபகரித்து சென்ற போது சீதை தன்னுடைய நகைகளை எல்லாம் கழட்டி ஒரு துணி முடிப்புல சுத்தி ரிஷியமூக்க மலையில போட்டா, அங்க இருந்த குரங்குகள்லாம் அந்த நகைகளை எடுத்து எப்படி போட்டுக்கிறதுன்னு தெரியாம கையில போட்டுக்க வேண்டியதை கழுத்துல போட்டுது, கழுத்துல போட்டுக்க வேண்டியதை காதுல போட்டுது, காதுல போட்டுக்க வேண்டியதை இடுப்புல போட்டுது. அந்த காட்சி தான் இப்ப என் வீட்டு வாசல்ல நடந்து கொண்டிருக்கிறது என்று நகைச்சுவையோடு ஊன்பொதி பசுங்கொடையார் பாடியிருக்கார். புறநானூற்றுல ராமாயண ரெஃபரன்ஸ் இருக்கு, அகநானூற்றுல இருக்கு, இது போல சிலப்பதிகாரம் மணிமேகலையில இருக்கு. அதனால தமிழர்களுடைய ரத்தத்துல அந்த நாளில் இருந்தே ராமாயணம் என்பது ஊறி போயிருக்கு. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுல பார்த்தா சோழர்கள் நாங்கள்லாம் ராமனுடைய வழியில் வந்தவர்கள் என்றுதான் சோழர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ தமிழ்ல ராமாயணம் இருக்கா? தமிழ்ல ராமாயணம் இருக்கா? தமிழர்களோடு ராமாயணம் கலந்திருக்கு. அப்ப ராமாயணத்திலும் தமிழ் கலந்திருக்கு. ராமாயணத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது. தமிழர்களிடத்திலும் ராமாயணம் கலந்திருக்கிறது. தமிழர்கள்ட்ட ராமாயணத்தை பிரிக்க முடியாது. ராமாயணத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது. தமிழிடத்திலிருந்து ராமாயணத்தை பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட தொடர்பு இருக்கு. ஆனா இவ்வளவு தொடர்பு உள்ள தமிழகத்துல இப்ப என்ன கேள்வி வந்து விட்டது என்றால், இந்த வாலிவதம்னு ராமர் ஒண்ணு பண்ணாரு, அது என்ன காரணம்? அது ஏதாவது புத்தி பேதளித்தது, அப்படி இப்படி நிறைய விசாரம் எல்லாம் வருது. அதனால இது அவசியம் கம்பர் என்ன சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டு இருக்கிறது. சரி, அந்த இடத்துல கம்பர் என்ன சொன்னார்னே பாத்துருவோமே. வாலியை ராமன் தாக்குகிறான். ராமபாணத்தால் தாக்கப்பட்டு வாலி கீழே விழுந்துட்டான். அந்த அம்பை பார்க்கிறான் வாலி. யாரா என் மேல அம்பு போட்டது? நான் பாட்டுக்கு சுக்ரீவனோட சண்டை போட்டுட்டு இருந்தேன், எவனோ என்ன அடிச்சிருக்கானே யாருட்டு அந்த அம்பை பார்க்கிறான். அந்த அம்பிலே 2 எழுத்து எழுதப்பட்டிருந்தது. ஒன்னு ரா, இன்னொன்னு மா. அதை கம்பர் வர்ணிக்கிறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். வாலி அந்த அம்பை பார்க்கிறான். உலகங்களுக்கும் எது தாரக மந்திரமாக மூல மந்திரமாக இருக்கிறதோ, எந்த மந்திரத்தை சொல்பவர்களை தேடி ராமனே நேரில் வருவானோ, எந்த மந்திரம் பிறவி என்னும் நோய்க்கே மருந்தாக இருக்குமோ, அந்த ராம என்னும் நாமத்தை, மந்திரத்தின் அளவு சீர்மை கொண்ட ராம என்ற நாமத்தை தன் கண்களாலே அதிலே கண்டான். என்னடா ராமன் எழுதியிருக்கு, அப்போ ஒருவேளை ராமன் தான் என் மீது பானம் போட்டானா? திரும்பி பார்க்கிறான் வாலி. எதிரே ராமன் நிற்கிறான், கையில வில்லு, அம்பரா துணியோடு நிற்கிறான். வாலிக்கு புரிஞ்சு போச்சு, என் மேல அம்பு போட்டவன் இவன் தான். உடனே வாலி ராமனை பார்த்து சரமாரியாக கேள்வி கேட்கிறான். வாலி ராமனை நிந்தனை செய்தானா? ஒத்துக்கிறோம். ஆனா பின்னாடி ராமர் பதில் சொல்லி அந்த பதில் எல்லாம் கேட்டுட்டு, ராமா நீ சொன்னது அத்தனையும் சரின்னு அஃபெக்டட் பார்ட்டி வாலியே ஒத்துட்டான். இதுல என்ன பியூட்டினா, அஃபெக்டட் பார்ட்டி வாலி ராமா நீ என்ன அடிச்சது சரின்ட்டான். வாலியோட மனைவி தாரை ராமனை துதி பாடிட்டு போயிட்டா. வாலியோட பிள்ளை அங்கதன் ராமனுக்கே தொண்டு செஞ்சுட்டான். வாலிக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் வந்து ராமன் வாலியை கொண்டது தப்பு கேஸ் நடத்துறாங்க. இதுதான் விஷயம். வாலி ஆரம்பத்தில் ராமனை நிந்தித்தது என்னமோ உண்மைதான். வாலி ராமனை பார்த்து கேட்கிறான், இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால். நீ என்னப்பா இல்லறத்தை மட்டும் விட்டுட்டுதான் காட்டுக்கு வந்தேன்னு நினைச்சேன், நீ இல்லறத்தை மட்டும் விடல, வில்லறத்தையும் சேர்த்து விட்டுட்டியான்னு கேக்குறான். வில்லறம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பின்னாடியில இருந்து அடிக்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா, இன்னொருத்தனோட சண்டை போடும் போது அடிக்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா, கையில ஆயுதம் இல்லாத போது அடிக்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா, அந்த வில் அறத்தை நீ எப்படி மீறலாம்? அப்படி நீ மீறியதால் என்னாச்சுன்னா உன் சூரிய வம்சத்துக்கே களங்கம் ஏற்பட்டு விட்டதுங்கிறான் வாலி. பொதுவா சந்திரனுக்கு தான் களங்கம் இருக்குமா, சந்திரன்ல அந்த கிரேட்டர்னு சொல்றான் இல்லையா களங்கம், சூரியனுக்கு களங்கமே இருக்காது. ஆனா ராமா நீ இல்லறத்தை துறந்ததோடு வில்லறத்தையும் சேர்த்து துறந்ததாலே இப்போது சூரியனுக்கே களங்கம் வந்து விட்டது, சூரிய வம்சத்தை நீ களங்கப்படுத்தி விட்டாய். அடுத்து சொல்றான் வாலி, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே. நீ தசரதனுடைய பிள்ளையா, சத்தியத்தை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக உயிரையே விட்டவர் தசரத சக்கரவர்த்தி. ஆனா அவர் பிள்ளையா பிறந்துட்டு திடீர்னு எங்கேருந்தே என்ன அடிச்சிருக்கியே, மறைந்திருந்து அடிக்கலாமா? பரதனுடைய அண்ணனாடா நீ. பரதன் எப்பேற்பட்டவன், தன்னுடைய அண்ணன் தான் முக்கியம்னு ராஜ்யத்தையே திறந்து விட்டு காட்டுக்கு வந்து உன் பாதங்களை பணிந்தவன்.
அந்த பரதனோட அண்ணனா நீ, தசரதன் மகன் இப்படி செய்யலாமா, பரதன் அண்ணன் இப்படி செய்யலாமா, அல்லது இந்த உபதேசம் தர்மம் இதெல்லாம் ஊருக்குத்தான் உபதேசம் பண்ணுவாயா, நீ பின்பற்ற மாட்டாயா? எல்லாருக்கும் ராமன்னா தர்மத்தை எடுத்து சொல்லுவார்ங்கிறார். ராமர் தர்மத்தை எடுத்து சொல்லுவார், தான் எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டானா, பின்பற்ற மாட்டானா? இது இரண்டாவது கேள்வி. எல்லா கேள்வியையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்பதான் ராமர் எப்படி பதில் சொல்றாருங்கிறது புரியும். அப்ப முதல் கேள்வி, இல்லறத்தை துறந்த நீ வில்லறத்தையும் ஏன் சேர்த்து துறந்து களங்கம் கற்பித்தாய்? 2, தசரதன் பிள்ளை இப்படி பண்ணலாமா, பரதனுடைய அண்ணன் இப்படி பண்ணலாமா, ஊருக்குத்தான் உபதேசம் செய்வாயா? அடுத்து 3வது கேள்வி, அதுதான் அவர்களுக்கு பிடித்த பாடல், திகைத்தனை போலும் செய்கை. அந்த பாட்டு, கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் ஓமைய உடமையன்றோ, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. அவன் என்ன சொல்றான்? கோவியல் தர்மம், இந்த ராஜ தர்மம் இருக்கே, நாங்கள்லாம் வாடகைக்கு படிக்கணும். ஆனா ராமா, உன்னுடைய இக்ஷ்வாகு வம்சம் சூரிய வம்சத்துக்கு ராஜ தர்மம்ங்கிறது பரம்பரை சொத்து. ராஜ தர்மத்தை உன் வம்சத்துக்கு பரம்பரை சொத்தாக கொண்டிருக்கும் நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா, சீத்தையை பிரிந்ததாலே திகைத்தனை. திகைத்தனா என்ன அர்த்தம்? நான் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்ன விளக்க உரையெல்லாம் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் போய் பார்த்தேன். திகைத்தனை அப்படின்னா தடுமாற்றம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த தடுமாற்றமாவது புத்திக்குன்னு சொல்லியிருக்கா? பாட்டு நல்லா கவனிங்க. திகைத்தனை போலும் சிந்தைன்னு இல்ல, திகைத்தனை போலும் செய்கைன்னு இருக்கு. ஆக்ஷன்ல தடுமாறிட்டியா? அதாவது நம்மளே ஏதாவது டென்ஷன் ஆயிட்டோம், பரபரப்புல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தடுமாறி அவசரத்துல செஞ்சிருவோம். தடுமாறி அவசரத்துல செஞ்சவங்க எல்லாருக்கும் புத்தி பேதளிச்சு போச்சுன்னு சொன்னா உலகத்துல நம்ம எல்லாரும் நேரம் கீழ்ப்பாக்கம் போய் சேர வேண்டியதான். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் வரும். இன்னொன்னு கவனிக்கணும், அதனால் செய்தாயோ அப்படின்னு வாலி கேட்கிறான். அது இல்லைன்னு பின்னாடி ராமன் மறுக்க அதை வாலியே ஒத்துக்கிறான். அப்ப கேள்வி கேட்டு மறுக்கப்பட்ட விஷயத்தை போய் பிரமாணம்னு வச்சு பேசலாமா? இந்த பாட்டை நன்றாக கவனியுங்கள். ஆவியை வாலி கேட்கிறான், உனக்கு ஆவியாக இருப்பவள் சீத்தை, அந்த உயிர் ஆவியை பிரிஞ்சதுனால நீ வெற்று உடலாக ஆகிவிட்டாயா? ஜனகன் பெற்ற அன்னத்தை, சீத்தை அன்னம் போன்றவள், அன்னப்பறவைனா தண்ணீர் பால பிரித்து அறியும், நீ அந்த சீத்தையை பிரிந்ததாலே தர்மம் அதர்மத்தை பிரித்து அறிய தெரியாமல் போய்விட்டாயா? அடுத்தது, அமிழ்தின் வந்த தேவியை, அவ அமிழ்தத்தில் இருந்து வந்தவள், பார்க்கடல் கடையும் போது அமுதத்தோடு வந்தவள், அவளை பிரிஞ்சதால் நீ விஷமாக ஆகிவிட்டாயா? ஆவியை பிரிந்ததால் உடலாகி விட்டாயா? அதுல உள்ள ஓமையாவது ரசிக்கலாம், அந்த ஓமையை ரசிக்காம திகைத்தனையை எதுக்கு எடுக்கணும்? ஆவியை, சீதையை பிரிந்ததால் வெற்றுடலாகி விட்டாயா? அடுத்து, சனகன் பெற்ற அன்னத்தை பிரிந்ததாலே வேறுபடுத்தி அறியும் ஆற்றலை எழுந்து விட்டாயா? அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்ததாலே நஞ்சாக விஷமாக ஆகிவிட்டாயா? அதனால திகைத்தனை போலும் செய்தி. உன்னுடைய செயல்பாட்டுல ஏதோ தடுமாற்றம் வந்து விட்டது. அந்த தடுமாற்றத்தால் தான் தேவையில்லாம என்ன அடிச்சிருக்க. ஏன்னா அடுத்து 4வது பாயிண்ட் வாதி சொல்றான், என்ன நீ என்னை அடிக்க வேண்டிய தேவை கிடையாது, அரக்கர ஒரு அழிவு செய்து கழிவறையல் அதற்கு வேறொரு புறக்கின தரசை போல மனுநெறி கூறிற்றுண்டோ. ஒரு அரக்கன் உன் மனைவியை கடத்தின்னு போனான்னா நீ அரக்கனை தான் அடிக்கணுமே ஒழிய குரக்கனை போய் அடிக்க கூடாது. எவனாவது அரக்கன் ஒய்ஃபை கடத்தின்னு போனா குரங்க வந்து அடிப்பானா? இல்ல குரங்க அடிச்சு கொண்டா மனைவி திரும்ப கிடைப்பானா? யாரா சொல்லி தந்தா? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? தேவையில்லாமல் என்னை எதற்காக வந்து அடித்தாய்? உன் மனைவியை ஒரு அரக்கன் கொண்டு போயிருக்கான்னா முடிஞ்சா அவனோட போய் சண்டை போடு, இல்லையா யார்ட்டையா போய் உதவி கேடு. அதை விட்டுட்டு என்னையே அடிக்கிற. கடைசியா வாலி சொல்றான், உனக்கு உன் மனைவியை மீட்பதுதான் முக்கியம்னா அதுக்கு ஏன்டா அந்த முயல் சுக்ரீவன்ட்ட போகணும்? இந்த சிங்கம் வாலி எங்கிட்ட வந்தா நான் உனக்காக சண்டை போட்டு சீதையை விட்டு கொடுத்திருப்பேனே, எங்கிட்ட வந்திருக்கலாமே. செயலை செற்ற பகைதருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாயனின் புயலை பற்றும் பொங்கெரி போக்கி ஒரு முயலை பற்றுவது என்ன முயற்சியோ? உனக்கு சீதையை மீட்பதுதான் முக்கியம்னா சிங்கமான வாலிட்டவா, நான் மீட்டு கொடுத்துறேன். அதை விட்டுட்டு அந்த சுக்ரீவன் அவன் ஒரு முயல், அவன் கால போய் விழுந்து இவன் மூலமாக சீதையை மீட்கணும்னு சொல்லி இதுக்காக என்னைய அடித்தாயா? என்ன நியாயம்? கேள்வி எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்களா? நீ வில்லறத்தை திறந்து விட்டாய். 2வது, நீ இப்படி செஞ்சா ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? 3, சீதையை பிரிந்ததாலே தடுமாற்றம் ஏற்பட்டதா? 4, எவனோ அரக்கன் உன் மனைவியை கொண்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 5, என்கிட்ட வந்தா நானே மீட்டு கொடுத்திருப்பேனே, நீயாக எதற்காக என்ன அடிச்சுட்டு அந்த சுக்ரீவன் ஒரு புயல் கிட்ட போன ஆச்சா? இவன் பேசுற வரைக்கும் ராமன் பேச விட்டுட்டான்.
ராமனுடைய ஸ்டைல் எப்போதுமே எப்படின்னா, ஒருத்தர் விமர்சனம் பண்றாருன்னா, நிறுத்து, ஏன் விமர்சனம் பண்ற, அதெல்லாம் கேட்க மாட்டான். நீ பேசு, நீ என்ன கொட்டணுமோ மொத்தமா கொட்டு. பேசியாச்சான்னு கேட்டான் ராமன். பேசி முடிச்சுட்டேன்னு நான் வாலி. இப்போது ராமன் பேச தொடங்குகிறான். வாலி, நல்லா பேசினப்பா, பேச்செல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா விஷயம் தான் சரியில்லை. என்னமோ நீங்க தப்பே பண்ணாத மாதிரி, நாங்க அடிச்சது மட்டும் தான் தப்பு மாதிரி, எவ்வளவு நல்லா பேசின, என் பதில மட்டும் கேட்காம நீ கேட்ட கேள்வியை மட்டும் யாராவது படிச்சான்னா மொத்தமா ராமன் மேலதான் தப்புன்னு முடிவே பண்ணிடுவோம். அப்படி ஒரு பேச்சு பேசின. ஆனா வாலி, நீ பண்ண தப்பு என்னன்னு நான் சொல்லட்டுமா? இப்போது ராமன் சொல்ல தொடங்குகிறான். கொல்லலுற்றனை உம்பியை கோதவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை, அல்லல் செய்யேல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினாய். வாலி, உனக்கு சரித்திர ஞாபகம் இருக்காடா? உன் தம்பி சுக்ரீவன் நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு வருந்தி வருகிறான். அப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வாலி செத்து போயிட்டான், அடுத்து நமக்கு ஒரு ராஜா வேணும், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனா வாலி சாகல, உயிரோடு திரும்பி வந்துட்டான். அத பார்த்ததும் முதல்ல சந்தோஷப்பட்டதே சுக்ரீவன். ஆஹா, எங்க அண்ணன் சாகல, திரும்பி வந்துட்டான்னு சுக்ரீவன் சந்தோஷப்பட்டான். ஆனா வாலி என்ன பண்றான்? ஏண்டா, நான் இல்லாத நேரத்துல ராஜ்யத்தை அபகரிக்க பார்த்தாயான்னு சுக்ரீவனை கொல்ல போனான் வாலி. அப்ப சுக்ரீவன் தன் நிலைய வாலிட்டு எடுத்து சொல்றான். பாருப்பா, சுத்தி இருந்தவெல்லாம் ஏதோ பட்டாபிஷேகம் பண்ணா, நீ செத்ததுல எனக்கு உடன்பாடு கிடையாது, நீ திரும்ப உயிரோட வந்தது எனக்கு சந்தோஷம், நான் உன்னோடு வாழ நினைக்கிறேன்னா. ஆனா வாலி அதை கேட்கல, தூக்கி போட்டு மிதிச்சு கொல்லுவேன்னா. அப்ப சுக்ரீவன் காலில் விழுந்து சரணாகதி செய்தான். கருணை காட்டு, கருணை காட்டு என்று கெஞ்சினான் சுக்ரீவன். கெஞ்சினாலும் விட மாட்டேன்னு வாலி சுக்ரீவன் அடிச்சு துரத்தினான். சுக்ரீவன் அடி வாங்க முடியாம புறமுதுகிட்டு ஓடுகிறான். புறமுதுகிட்டு ஓடினாலும் வாலி துரத்தி அடிச்சான். இப்ப ராமன் கேட்கிறான், ஏண்டா ஒன்ன பின்னாடியில இருந்து அடிச்சா அது தப்பு, நீயே போர்ல புறமுதுகிட்டு ஓடுறவன் அடிக்கிறது தப்பு தானே, நீ ஏண்டா சுக்ரீவன் அடிச்ச? போர்ல கால்ல விழுந்து சரணாகதி செய்யறவன் அடிக்கிறது தப்பு தானே, ஏண்டா அடிச்ச? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தப்பு செஞ்சிருக்கானா இல்லையாங்கிறத விசாரிச்சுட்டு அடிக்கணுமே. சுக்ரீவனை பதில் சொல்லவே விடாம ஏண்டா அடிச்ச? சரி, அடிச்சு துரத்தினா எல்லாம் சரி, அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிறீங்க சரி, ஆனா அவன் நாட்டுக்குள்ளேயே வர முடியாமல் அவன் ரிஷியமூக்க மலையில ஒளிந்து வாழ்கிறான். அவன் மொத்த நாட்டையும் அவன் மனைவியும் சேர்த்து அபகரிச்சு வச்சு அவனை வெளியிலேயே வைத்தாயே, இது என்னடா நியாயம்? இவ்வளவு தப்பு பண்ண நீ என்கிட்ட வந்து பின்னாடி இருந்து அடிச்சியான்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறாயே. அடுத்தவனை குத்தம் சொல்ற நேரத்துல நீ என்ன தப்பு பண்ணன்னு யோசிச்சு பாத்தியா? உன் தம்பி சுக்ரீவன் கால்ல விழுந்தப்போ மன்னிக்கல, புறமுதுகிட்டு ஓடினப்போ துரத்தி அடிச்ச, அவன்கிட்ட ராஜ்யத்தை தட்டி பறித்தாய். இத்தனை தப்பு நீ பண்ணிருக்க. எப்ப நீ உன் தம்பி சுக்ரீவனுக்கு பதில் சொல்ல அவகாசம் கொடுக்கல, அவன் நிலை என்னங்கிறத நீ கேட்கல. அதனாலதான் உன்னை பத்தி விசாரிச்சுட்டேன், உன்கிட்ட பேசிட்டு அடிக்க கூடாது, உன்னை அடிச்சுட்டு தான் பேசணும், அதனாலதான் அடிச்சுட்டு உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். நீ சுக்ரீவன் பேச விட்டியா? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும், வள்ளுவர் சொன்னது. நீ சுக்ரீவனுக்கு என்ன பண்ணியோ அதான் நான் இப்ப உனக்கு பண்ணியிருக்கேன். அடுத்தது, அது ஏன் மரண தண்டனை தான் கொடுக்கணுமான்னா ராமன் சொல்றான், நீ தானப்பா சொன்ன இந்த ராஜ தர்மம் என்பது எங்களுக்கு பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்துன்னு சொன்னீங்க. எங்க பரம்பரை சொத்தான ராஜ தர்மத்துல ஒரு விஷயம் இருக்கு. தர்மம் இன்னது எனும் தகை தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதன் ஆருயிர் தேவியை பெருமை நீங்கினை எய்த பெருதியோ. தம்பியின் மனைவியை அபகரிப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறதே பெரிய குற்றம். அதுலயும் தம்பியின் மனைவியை அபகரிப்பதுங்கிறது பெரிய குற்றம். நீ இவ்வளவு நேரம் பேசிய கோவியல் தர்மம், கோவியல் தர்மம்னு படிச்சு பாரு. தம்பியின் மனைவியை அபகரித்தவனுக்கு என்ன தண்டனை என்றால் மரண தண்டனை என்று அதிலே சொல்லப்பட்டுள்ளது. அதனாலதான் நான் உனக்கு அந்த ராஜ தர்மப்படி உன் தம்பி சுக்ரீவன் மனைவியை அபகரித்த உனக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக நான் உன்னை தாக்கினேன், உன்னை அடித்தேன். அப்படி அடிப்பதற்கு ராமனுக்கு உரிமை இருக்கான்னா 100க்கு 100 உரிமை இருக்கு. இத வால்மீகி கிளாரிஃபை பண்றார். இக்ஷ்வாகுணாம் இயம் பூமிஹி சசைல வனகானனா. அந்த கிஷ்கிந்தைங்கிற ராஜ்யம் இருக்கே, வானர ராஜ்யம், அயோத்தி பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசன். அது அங்க ஒரு சிற்றரசன் தப்பு பண்றான்னா அயோத்தியை ஆளக்கூடிய பேரரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் அவனை தண்டிப்பதற்கு 100க்கு 100 உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது தம்பியின் மனைவியை அபகரித்த உனக்கு மரண தண்டனை கொடுக்க கீழே இருக்க சிற்றரசன் தப்பு பண்றான்னா பேரரசனோ இளவரசனோ வந்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதனால் நான் உனக்கு தண்டனை தந்திருக்கிறேன். அடுத்து என்ன கேட்ட? உன்கிட்ட வரணுமா? ஆனா ராமன் சொல்றான், நான் யார்கிட்ட போறேங்கிறத விட
என் கால்ல ஒருத்தன் வந்து விழுந்துட்டான்னா அவனை காப்பதைத்தான் என் உறுதியாக வைத்திருக்கிறேன். சுக்ரீவன் என் கால்ல வந்து விழுந்தான், என்கிட்ட அபயம் கேட்டான். நம்ம உதவிய நாடி ஒருத்தர் வந்தால் அவரை காக்க வேண்டும். ஆதலானும் அவன் எனக்கு ஆருயிர் காதலான் எனலாலும் நின் கட்டனன் ஏதிலாரும் எளியர் என்றாரையும் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்தரோ. எளியவனாக ஏழையாக ஒருவன் வருகிறான் என்றால் அவனை காக்க வேண்டும். சுக்ரீவன் உன்னால பாதிக்கப்பட்டவன், நீ அவனுக்கு தீங்கிழைத்தவன், உன்னை தண்டிச்சு சுக்ரீவனை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, கேட்ட இல்லையா? நீ எந்த தர்மப்படி பண்ண? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் மனைவியை அரக்கன் கொண்டு போனா குரங்கு வந்து அடிப்பியா? என் மனைவியை அரக்கன் கொண்டு போனதுக்காக இந்த குரங்கை அடிக்கவில்லை. நீ உன் தம்பிக்கு இழைத்த அநீதிக்கு உனக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் உன்னை அடித்தேன். அப்புறம் உன்னை கேட்டிய என்னப்பா? இல்ல, என்கிட்ட வந்திருந்தா நானே வந்து ராவணனோட சண்டை போட்டு சீதையை மீட்டு கொடுத்திருப்பேன். ராமன் சொன்னான், இதுதான் ஜோக் ஆஃப் த மில்லினியம். இந்த 1000 ஆண்டுக்கு மிகச்சிறந்த ஜோக்குனா இதாப்பா. வாலி கற்பனை பண்ணி பாரு. வாலியை அழைத்து கொண்டு சேனையை திரட்டி கொண்டு நேரா ராவணன் போய், ஏ ராவணா, அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறது தப்பு, ஒழுங்கா என் மனைவி சீதையை ஒப்படைச்சுடு அப்படின்னா ராவணன் சொல்லுவானா, உன் ஃப்ரெண்ட முதல்ல திருத்துமா. நீ வாலின்னு தன கூட்டாளின்னு அழிச்சுன்னு வந்திருக்கியே, அவனே அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறவன், அவனே சுக்ரீவன் மனைவி ருமாவை தன் மனைவி ஆக்கின்னு இருக்கான். ஏண்டா உன் ஃப்ரெண்ட முதல்ல திருத்த மாட்டேன், என்கிட்ட வந்து சட்டை போடுவியா? நீ முதல்ல வாலிய திருத்துன்னு ராவணன் எனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி விடுவான். எப்ப நீ தப்பு வழியில போறியோ உன்னோடு நான் நட்பு கொள்ள மாட்டேன். ராமன் என்றுமே நல்லவர்களோடு தான் நட்பு கொள்வான். அதனாலதான் பார்த்தேன், உன்னால் பாதிக்கப்பட்ட சுக்ரீவன் தான் நட்பு கொள்ளணுமே ஒழிய நீயே அடுத்தவன் மனைவி ஆசைப்படுற, தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம்னு சொல்லி. அப்ப பாருங்க, இதுதான் தனக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயம்ங்கிறது. இவன் என்ன கேட்டான், நீ ஊருக்கு உபதேசமானா? கிடையாதுடா, நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ராவணன் போய் சண்டை போடுறேன்னா முதல்ல ஏன் நண்பன் ஒழுங்கா இருக்கணும். அதனாலதான் ஒழுங்கா இருக்க சுக்ரீவனை எனக்கு நண்பனாக ஆக்கி கொண்டேன். இப்ப வாலி இடைமறிச்சு ஒரு கேள்வி கேட்கிறான், ராமா, இந்த கற்பு அது இதுன்னு பேசுறியே, தம்பி மனைவி அபகரிக்க கூடாதுங்கிறியே, இதெல்லாம் உங்க மனித ஜாதிக்கு, நாங்கெல்லாம் குரங்கு ஜாதி, நாங்க என்ன தாலி கட்டுறோமா கல்யாணம் பண்ணிக்கிறோமா, அப்படி எப்படி வாழ்வது இல்லையா? நீ என்னமோ கால்ல விழுந்தவனை அடிச்சேங்கிற, புறமுதுகிட்டு ஓடினவனை அடிச்சேங்கிற, எனக்கு பொருந்தாது. வாலி சொல்றான், இது பாருங்க முக்கியமான கேள்வி. ஐயா நுங்கள் அருங்குல கற்பின பொய்யில் மங்கையர்க்கு எய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன்யமை தேவலர் மேலவன் எய்தின் எய்தியதாக இயற்றினான். நாங்கள் எய்தின் எய்தியவர்கள், யார் பிடிச்சிருக்கோ அப்படியே வாழ்வோம், இதுதான் எங்க வாழ்வு. புறமுதுகிட்டான், கால்ல விழுந்தான், இதெல்லாம் குரங்குக்கு தெரியாது. நீ என்ன மனுஷன் பேச வேண்டிய தர்மத்தை குரங்கு கிட்ட பேசுறேன்னா அப்படி வாடா வழிக்குன்னு ராமன் என்ன சொன்ன? மனுஷன் பேச வேண்டிய தர்மத்தை குரங்கு கிட்ட ஏன் பேசுற? மனுஷன் பேசும் தர்மம் எல்லாம் குரங்குக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டான். முதல்ல தர்மத்தை பேசுறது யாரு? வாலிதானே அவ்வளவு பேசணும், கோழிகள் தர்மம் உங்கள் குலத்துக்கு. அப்ப உனக்கு எப்படி தர்மம் தெரியும்? இப்போது ராமன் பதில் சொல்கிறான், வர்றா, எல்லோரும் உருவத்தை பார்த்து ஒருத்தன மனிதனா மிருகமா என்று வேறுபடுத்தி பார்த்து விடுகிறார்கள். அது தப்பு. ராமன் கேட்கிறான், மாடு பற்றி இடங்கர் வழி தேட கோடு பற்றிய கொற்றவன் கூறியது ஓர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ. கஜேந்திரன் ஒரு யானை குளத்துல தாமரைய பறிக்க போச்சு. ஒரு முதல்ல அதன் காலை கவியது. யானை ஆதி மூலமே இறைவனை அழைத்தது. பகவான் ஓடி வந்து அந்த யானையை காப்பாத்தினா. அந்த கஜேந்திரனை மிருகம்னு சொல்ல போறியாடா? பக்தர்களின் சிகாமணி கஜேந்திரனை நீ ஒரு மிருகம்னு சொல்ல போறியா?